எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. வாழ்க வளமுடன் வளர்க வேதத்ரியம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதத்ரியம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாந்திரியம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நாடுகள் அனைத்தும் உலக அரசியல் தலைவர்கள் அனைத்தும் உலக அரசியல் தலைவர் அனைவரும் உலக அரசியல் தலைவர்கள் அனைவரும் உலக அரசியல் தலைவர்கள் அனைவரும் உலக அரசியல் தலைவர்கள் அனைவரும் இந்திய நாடு இந்திய நாடு இந்திய நாடு இந்திய நாடு தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் அனைவரும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைத்த தெய்வம் வணங்கி நன்றிகளை கூறி இந்த வாய்ப்பை நல்கிய கொண்டை மேற்பட்டு மனவர்கள் அந்த அறக்கட்டளை நிர்வாகத்திற்கும் இன்று வந்திருக்கும் நிர்வாக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிக்கும் வாழ்த்துக்கும் எனது வணக்கங்கள். நீங்களே அது பார்த்துக்க சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு சர்வதேச தியான தினம். அது எப்படி வந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம், சரிங்களா? சாந்தே இதுதான் சொன்னாங்க. உங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்துருக்கு. தியானங்கிறது கண்ணை போயிட்டு உட்காந்துருக்குறோம்னு நம்ம நினைக்கிறோம், வெளியில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்கல்ல. ஆனால் உள்ளே எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது. இந்த கண்ணை மூடி உட்கார்றதுனால மனசு அணங்குதா? அப்போ தான் என்ன பண்ணுது, மனசு பேரிலோச்சோட கூக்குரல் எழுது. அலையிலையா எண்ணங்கள் நம்மளுக்கு என்ன இதுங்க வந்துகிட்டே இருக்குது. கண்ணை மூணாதான் 5 புலன்களையும் லாக் பண்ணிடுறோம். இந்த உள்ளே நோக்கி கண்ணை மூடிட்டோம்னா என்ன அலைகள் கண்டினியூஸாக வந்தது. நம்ம யாரோட டெய்லி வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறோமா, நம்ம குழந்தைங்களோட வாழ்கிறோமா, குடும்பத்தோடு வாழ்கிறோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு வாழ்க்கை இருந்தாலும் நம்ம கண் முடித்ததிலிருந்து மறுபடியும் தூக்கமாக வர வரையும் ஆழ்ந்த தூக்கத்தில் மட்டும்தான் மனம் இயங்குறதில்லை, இல்லைங்களா? அப்போ நம்ம காலையில் இருந்து நைட் தூங்குற வரையிலும் நம்ம யாரோட வாழ்கிறோன்னா நம்ம மனதோட தான் வாழ்றோம். மனம்ங்கிறது எண்ணங்களோட குவியல். இந்த எண்ணங்கள் என்னதுங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் காதில் ரிசீவ் ஆகுது பண்ணுறீங்க. இருந்தாலும் ஒரு மனம் ஓடிட்டே இருக்கும். இதே சப்ஜெக்ட் ஐயா ஒரு மாதிரி பேசுகிறாரு, நான் ஒரு மாதிரி பேசுகிறேன், இன்னும் வேறு யாராவது இன்னொருத்தர் பேசும்போது அந்த மனசை என்னதுங்க கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். கணித்தல் கணக்கு போட்டுகிட்டே கிடக்கும். அது உள்ள ஒரு மனம் ஓடிட்டே இருக்கும். அந்த மனதை ஓட்டத்தை எப்படி நிறுத்துறது இல்லைங்களா? நம்மளுக்கு உடல் இருக்குது, மனம் இருக்குது, அறிவு இருக்குது, உயிர் இருக்குது. 4 இருக்குது. உடல், உயிர், மனம், அறிவு 4 இருக்குது.
இந்த 4 ஒரே கோட்டில் நிறுத்தணும். இதுக்கு மனம் தான் கண்டிப்பாக வேணும். மற்ற 3 சொன்ன பேச்சு கேட்கும். இந்த மனசு தான் என்ன பண்ணுதுங்க, ஓடிட்டே இருக்குது. அப்போ அந்த ஓட்டத்தை நிறுத்தணும்னா நம்ம இப்போ இருக்கிற மனதோட அலைச்சுழல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சம் இப்போ உணர்ச்சி வயப்பட்டதுலேயே நம்ம இருக்கிறோம். 5 புலன்கள் வழியாக காது மூலியமா, கண்கள் மூலியமாக தான் 85% வந்து நம்மளுக்கு ஆற்றல் வந்து வெளியில் போகுது இல்லைங்களா? இப்போ இந்த 5 புலன்கள் வழியாக தான் வெளியேற மனசு தான் அதுலேயே நினச்சிட்ருக்கோம். இப்போ கோவப்பட்டால் அவன் தூண்டி விட்டால் நான் கோவப்படுறேன், அவன் என்னை பேசுனா நான் திருப்பி பேசினேன், அவன் என்னை கெடுதல் பண்ணால் நான் திருப்பி கெடுதல் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை தான் நொடி காரணத்தை நம்ம மனசு ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலாக மனசுன்னா என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒன்றும் புரியுறது இல்லை. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். ஏதோ நம்ம நினைக்கக்கூடாதுன்னு நினச்சுன்னு சொல்கிறோங்க. இப்போ குரல் நினைக்கக்கூடாதுன்னா குரல் தான் நினைக்கும் இல்லைங்களா? இது நினைங்க அப்படின்னு சொன்னால் அது வராது மனசில். ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. அது பழக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்னா அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ சீக்கிரம் ஒருநிலைப்படுத்துதல் அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் இல்லை. நம்ம 20 நிமிஷம் நம்ம ஒரு அரை மணி நேரம்னாக்கா 10 நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டு பாடி நம்ம நாடி சுற்றி பண்ணி அது கொண்டு வரத்துக்கு, மைண்டை கொண்டு வரத்துக்கு, தாஜா பண்ணி கொண்டு வரத்துக்கு இங்கே கவனிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? அவ்வளோ சீக்கிரம் கவனிக்க வைக்க முடியறதில்லை. கடைசி ஒரு 10 நிமிஷம் வாரத்துக்கு இதுக்கு போயிடுது. சென்ட்ரலில் இருக்குங்க 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அவ்வளோ சீக்கிரம் மனசு ஒன்றுலைப்படுத்தலாம் முடியறது இல்லைங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறது இல்லைங்களா? இந்த செகண்டு வந்து நிற்கிதா அது பிடிச்சிரும் நம்ம, அவ்வளோதான். உள்ளே ஆழ்ந்து போக போக மனதோட ஃப்ரீக்குவென்சிங்கிறது அலைச்சுழல் என்னாகனாக்கா கம்மியாகும். ஆகிரையில் என்னென்னா என்ன பண்ணுறது சார் சொன்னதுனால இன்றைக்கி விளக்க சொல்கிறார் சரிங்களா? எதுன்னா இங்கே ஆகிரை அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் ஒர்க் ஆகுது. இந்த மனது வந்து உணர்ச்சி வயமான நிலையிலே இந்த 5 வழியாக செலவாயிட்டே இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரியுது. அதை எல்லாம் அந்த 5 கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தவமுறையே கண்ணை முடிக்கிறோம், அப்புறம் வாயுவும் முடிக்கிறோம், காது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நம்ம ஃபோக்கஸ் வந்து உள்நோக்கி வரும்போது ஃபோக்கஸ் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ இங்கே மனசு பார்க்கும்போது மனம் எங்கிருந்து வந்திருக்கு, நம்மளுடைய மூலம், நம்மளுடைய உடம்புக்கு மூலம்னா உயிர்னு சொல்கிறோம். மனதுக்கு மூலம் அப்படின்னா அதுவும் உண்மை தான். உயிர்லேருந்து வெளியில் வர்ற அலை தான் இந்த காந்த அலையெல்லாம் வருது. இந்த காந்த அலை வந்து நம்ம ஜீவனுக்குள்ளே உருவாங்க ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஜீவகாந்தம்ங்கிறது மனசு. அந்த மனசோட வேகத்தை நம்ம கட்டுப்படுத்தோம்னா அறிவு செயலுக்கு வரும். நம்ம அறிவு வந்து செயல்பட விடுறதே இல்லை. அறிவினால எண்ணம் சொல் செயல் எல்லாம் சக்ஸஸ் தான். எந்த வேலை செஞ்சாலும், என்ன சொல் செஞ்சாலும், என்ன செயல் செஞ்சாலும் அது வந்து எல்லாத்துக்கும் தானே நம்மளுக்கும் உபயோகமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அது நமக்கு தெரியுது. எல்லாத்துக்குமே இது பண்ணால் நல்லா ஐயா சொல்கிற மாதிரி வந்து தவம் பண்ணால் நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அதில் நீடித்து நிற்க மனசு விடுறதில்லை. ஏதோ ஒரு நொண்டி சாக்கி போட்டு காலையில் இப்போ குளிர் அடிக்குதா, இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், இன்றைக்கி சேர்த்து நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாயந்தரம் பண்ணிக்கலாம். சாயந்தரம் வந்து என்ன ஆகுதுங்க, ஐயா வந்துட்டாங்க, ஏதோ அந்த வேலை செய்யும், குழந்தைங்க வந்துடுவாங்க, இல்லைன்னா அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. மனசு என்ன பண்ணுது, ஏதோ ஒரு நொண்டி சாக்கு பண்ணிட்டு செய்யறது இல்லை இல்லைங்களா? அப்போது தப்பு செய்கிறதும் மனசு தான், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதும் மனசு தான். அப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாருங்க, நாம தான் இல்லைங்களா? அப்போ நாம் பண்ணணுன்னாக்கா மனதோட வேகத்தை கம்மி பண்ணணும். மனிதோட வேகத்தை கம்மி பண்ணோம்னா உங்களுக்கு அறிவு வந்து விழிப்பு நிலையோட வரும். அப்போ அறிவு செய்ய 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 நீங்கள் ஆகினை செய்ய செய்ய மனதுக்கு ஒரு வந்து விழிப்பு நிலை கிடைக்கும், அறிவுக்கு விழிப்பு நிலை கிடைக்கும். இப்போ மனசு முந்திரி கொண்டையாட்ட என்ன பண்ணுங்க, அந்த அறிவு வேலை செய்யவே விடாது, முந்திரி கொண்டையாட்டு முன்னாடி பிரிந்து இருக்கும். அப்போது மனதோட வேகத்தை கட்டுப்படுத்தும் போது இது பின்னாடி வந்து அறிவு முன்னாடி. இப்போ முன்னாடி வர்ற அறிவுக்கு விழிப்பு நிலை கிடைக்கும் போது உடனே நாங்கள் இன்றைக்கி தவம் செய்யணும், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைன்னா அவன் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பம் போட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக என்னங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். அப்போது இந்த வான்காந்தங்கிற பிரபஞ்ச ஆற்றலுக்கு நம்மளுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. நமக்குள்ளே இருக்குது ஜீவகாந்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மனம் வச்சு தவம் பண்ணும்போது ஒரு உயிருங்கிற துடிப்பை, ஒரு உணர்வை, ஏதோ ஒன்று நம்ம சம்திங் ஏதோ உணர்றோம் ஜஸ்ட்டு உணர்றோம், அவ்வளோதான். உயிராகவே மாறோம்னா இல்லை. இப்போ நம்ம எப்போ வந்தோம்னா நம்ம அம்மாட்டருந்து வந்துருக்கோம். இப்போ சூழ்நிலை அம்மா வந்தாங்கன்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம பார்க்குறோன்னா உடனே என்ன பண்ணுவோம், இருந்துச்சு போகிறனால இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு சை பண்ணாலும் மனசு என்ன நினைக்கும், ஐயோ அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம உயிர் அங்கேருந்து வந்திருக்கு. அது மாதிரி மனசு என்ன பண்ணால் எங்கேருந்து வந்துருக்கு, அந்த உயிர்லேருந்து தான் வந்துருக்கு. உடனே என்ன உயிரோடு ஒன்று போகிற தன்மை மனசில் இருக்குது.
இடம் கொடுக்கணும். மனசோட அலைச்சலை கம்மி பண்ணணும். கம்மி பண்ண இங்கே உயிரோட துடிப்பை நம்ம பார்க்கணும், உணர்றோம். ஜஸ்ட் அழுத்தம் மற்ற நாள், அதாவது பார்க்குறது, கேட்குறது, அப்புறம் சுவை உணர்றது, இந்த 4 உணர்வும் போக அழுத்தங்கிற உணர்வு மட்டும்தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? இங்கே நம்ம உயிரை வந்து உணர்றோம். துரியம் போகும்போது உயிராகவே மாறிடுது மனசு. சரிங்களா? இங்கே வந்து ஆகாமிய கர்மம் நீங்களும் இங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா, துரியம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரார்த்த கர்மம். நம்ம 3 வயசுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம நல்லதும் பண்ணியிருப்போம், கெட்டதும் பண்ணியிருப்போம். எல்லாம் யாருமே 100% வந்து யாருமே பர்ஃபெக்ட்டுங்கிறது யாருமே கிடையாது, இல்லைங்களா? அப்போ இங்கே துரியமாக மாறும்போது உயிராகவே மாறும்போது உயிர்ங்கிறது உயிர் விண்களோட கொடுத்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சதாலும் சொல்கிறேன், புதுசாக யாரும் வரல இல்லை. சரிங்களா? அப்போ உயிர் விண் தானே. விண் வெளியில் பார்த்தீங்கன்னா விண் தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு விண்ணிலேருந்து வர்றதான் வான்காந்தம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைங்களா? இப்போ வான்காந்தத்துக்கும் இந்த உடம்புல இருக்கிற ஜீவகாந்தத்துக்கும் என்ன இருக்குங்க, தொடர்பு லிங்க் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம இத்தனை பேர் வந்தாலும், உலக மக்கள் 800 கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாமே கருமையத்தின் மூலமாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நான் தவம் பண்ண என்னுடைய மைண்டோட ஃப்ரீக்வன்ஸை கம்மி பண்ண நான் என்ன நினைக்கிறேன்னு அவங்களால உணர முடியும், அவங்க என்ன நினைக்கிறான்னு என்னால் உணர முடியும். ஏன்னா இந்த கருமையை மூலியம் நம்ம எல்லாமே என்னங்க, ஆண் பெண் பேதம் இல்லாமல் இருக்குது, இல்லைங்களா? ஜாதி மதம் தடங்கள் இல்லை, கிடையாது. நம்ம எல்லாம் மனிதர்கள், இல்லைங்களா? மனதை இதமாக வைத்துக் கொள்வோம்னா மனிதன். அதே மாதிரி மற்றவங்களோட என்ன பண்ண ஒத்தும் உதவியும் வாழ்கிறவங்க மனிதன். முதல்ல நம்ம மனுஷனும் வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி நாமளே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால தான் இப்போ என்னென்னா, இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடலில் நோய் ஒரு ஸ்டேஜ் வரையிலும் ஒரு 20 வயசு 25 வயசுலேயே இப்போ தான் நோய் வந்துடுது. ஏன்னா எல்லா பாடியும் ஃபங்க்ஷனும் பண்ணுறதில்ல, என்ஜாய் பண்ணிட்டு உடனே நல்லா நிறைய சம்பாதிக்கணும். அது என்னென்னா கஷ்டப்படாமல் கஷ்டப்படக்கூடாது, ஆனால் நிறைய சம்பாதிக்கணும், பொருளாதாரம் நிறைய வேணும். அதை வச்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா ஜாலியாக இருக்கணும். லைஃப் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாங்கிற ஆட்டிடியூடு இப்போ நிறைய வருது ஜென்ரலாக சமுதாயத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னா, மனநிலை சரியில்லை, மன ஆரோக்கியம் சரியில்லை. 2 விஷயம் தான். 1 உடல் ஆரோக்கியம், 2 மன ஆரோக்கியம். நான் தனி மனித அமைதி, இந்த 2 ஆரோக்கியம் இருந்தால் தான் எனக்கு அமைதி வரும். இன்பம்னா என்ன, இன்பம் அதிகமான அளவும் முறையும் மீறி போனால் அதே துன்பமும் வருது, இல்லைங்க? அப்போ இன்பமும் துன்பமும் நம்ம கையில் தான் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணாக்கா, அப்போ இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படிங்கும்போது அமைதி வரும். அப்போ தனி மனித அமைதி வந்து ரொம்ப 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 தேவை இந்த காலகட்டத்தில். அப்போ தனி மனித அமைதி வேணும்னா ஃபஸ்ட்டு உடல் அமைதியை விட உங்களுக்கு வந்து மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதுனால தான் இப்போ எக்ஸசைஸ் பண்ண சொன்னாலும் அங்கேயும் சாமிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தவமாக செய்யுங்க. எக்ஸசைஸ் என்ன சொல்கிறாங்க, தவமாக செய்யுங்க, கண்ணை மூடிட்டு செய்யுங்க. ஒரு சில கண் பயிற்சி, ஒரு சில பயிற்சி மட்டும் தான் கண்ணை திறந்து பண்ணுறோம், மற்றது எல்லாம் பண்ணுறோம். மைண்டில் வந்து மனசை வந்து கண்ணை மூடிட்டு மனசை அங்கே கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, உடற்பயிற்சியும் ஒரு தவம், இல்லைங்களா? அதுக்கும் மனசு வேணும், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் மனசு வேணும், அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் மனசு ஒத்துழைக்கணும். அங்கேயும் மன அமைதி, அதோட வேகம் கம்மி பண்ணும். இப்போ 2 வீலரில் போகிறீங்க, ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்தால் என்ன பண்ணுறீங்க, ஸ்பீடை கம்மி பண்ணுறீங்களா இல்லையா? அதனால் நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் என்ன பண்ணுங்க, நம்ம மனசு தான் முக்கியம். அந்த எந்த இடத்துல மனசை எந்த இடத்துல பூட்டு போடணும், எந்த இடத்துல சாமி போட்டு திறந்துக்கணுங்கிறது பூட்டு சாமியே நம்ம இறைநிலை என்ன பண்ணியிருக்குது, நம்மளை தான் போடுது. அதுக்கு சாமிஜி தான் நமக்கு உதாரணம். என்ன பெரிய சாமிஜி தான் நம்ம வந்து உதாரணமாக சொல்லணும். ஏன்னா அவர் தான் என்னென்னா பழங்காலத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 முடிவு தான். அதுவும் நம்ம உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகாவில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து எல்லா நாட்டை விட இந்திய நாடு பெஸ்ட்டு. இந்திய நாட்டில் அது வட இந்தியா ரொம்ப பெஸ்ட்டு. வட இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு வந்து சித்தர்களும் மகான்களும் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை முறைகளை வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? அதில் 17 மணி தான் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் தான் யோக முறைகளை வந்து நெறிப்படுத்தி அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி நெறிப்படுத்தி இது இப்படி பண்ணுங்க, இப்போ உடல் ஆரோக்கியம் வரும், மன ஆரோக்கியம் வரும், பொருளாதாரம் இல்லையா எப்படி ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு வீட்டில் அமைதி இல்லையா எப்படி ஃபோக்கஸ் பண்ணு, வீட்டில் எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்துக்கு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் வந்து நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது பார்த்திங்கன்னா 17 மணி. அவர் அஷ்டாங்க யோகத்தை கொடுத்தார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு அத்தனையும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க,
பழங்காலம் இப்பெல்லாம் வீட்டிலே பேரண்ட்ஸ் யாரும் நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் கவனிக்கிறது இல்லை. அவங்க என்னமோ அவங்க அனுபவ ரீதியாக சொல்கிற வார்த்தைகள்லாம் நம்ம என்ன பண்ணுறீங்க கவனிச்சிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆசனங்கள்லாம் மாற்றாசனம் பண்ணணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உடல் வளைவு தன்மை கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் நம்ம சாமி ஆராய்ச்சி பண்ணி தான் ஐயா சொன்னாருங்க, 40 ஆண்டு ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய உடலையே ஆராய்ச்சி கூடமாக பண்ணி என்னென்ன பெனிஃபிட் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா தான் என்ன பண்ணாருங்க அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போது அவ்வளோ பெரிய மகான் அவர் கொடுக்கும்போது நாம் ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் உடனே மருந்தா ஒரு தலைவலி வந்துச்சுன்னா உடனே ஒரு மாத்திரை வாங்கி போட்டோம் வைங்க, அடுத்த அரை மணி நேரத்தில் எங்கே அது சரியாயிடுது. அது மாதிரி இல்லை. சித்தர்கள்னா நம்ம உயிரை உணர்ந்தவங்களுக்கு தான் சித்தர் இல்லைங்களா? அது சித்த மருத்துவம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிடணும்னா 8 நாள் சாப்பிட்டா தான் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் இப்போல்லாம் அதுக்கும் பொறுமை இல்லை. உடனே ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் உடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒன்று வாமியாக இந்த உடலுக்கு அறிவிக்குது இல்லைங்களா? இந்த உடல் என்ன பண்ணுதுங்க, ஒன்று வாமிட்டாக வெளிப்படுது, இல்லைன்னா டிசென்ட்ரியாக போகுது. நாம் என்ன பண்ணுறோம், டிசென்ட்ரி ஆகுதுன்னு ஒரு மாத்திரை போட்டு அழுத்திடுறோம். உடனே இவன் என்னடா பண்ணுறான், இவன் டிசென்ட்ரியாக இப்போ அந்த கிருமி வெளியில் தள்ளனா இவன் மாத்திரை போட்டான் அப்படின்னு சொல்லி வாமிட்டாக வெளியில் பண்ண வைக்கிறது அறிவு, நமக்குள்ளே இருக்கிற அறிவு. அதை என்ன பண்ணிட்டான், வாமிட் பண்ணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு மாத்திரை போட்டு அடிக்கிடுறோம். அது உள்ளே இருக்கிறது எங்கே போகுது? நல்லா அது நம்ம சாப்பாடு நைட்டு வச்ச சாப்பாடோ குழம்பு காலையில் வச்சோம்னா எப்படி நல்லா புஷ் மாதிரி இதாகி உங்களுக்கு என்னதுங்க அதுலேருந்து துர்நாற்றம் வீசி என்னதுங்க ஒரு மாதிரி வாயு கிரியேட் ஆகுது இல்லையா? அப்போ அதே மாதிரி தானே நம்ம உடம்புலையும் கிரியேட் ஆகும். அது என்ன பண்ண வாயுவையும் வெளியில் வர்றதுக்கு ஆசை இல்லை. இங்கே பக்கம் கீழே ஒரு மாத்திரை மேலே ஒரு மாத்திரை அழுத்திடுச்சு. அப்புறம் எங்கே போகும் அந்த வாயு? அப்போ எங்கே கேப் கிடைக்கும்னு பார்க்கணும். எங்கே கேப் கிடைக்கும் அந்த வாயு என்ன பண்ணணும், கேப் இல்லைன்னா கெட்ட நீர் எங்கே கேப் கிடைக்கும் பாரு. அது ஜாயிண்டிங்லாம் கொஞ்சம் லைட்டாக கேப் கிடைக்கும். நம்ம வயசாக என்னங்கன்னா இந்த ஜாயிண்டிங்லாம் கேப் கிடைக்கும். அங்கே போய் இந்த வாயு போய் லாக் ஆகிடுச்சுன்னா அதை முட்டு வலி இந்த வலி அந்த வலியும் வந்துடும். அப்போ இடம் கொடுக்குறது யாருங்க, நம்ம உடல் சொல்கிற அறிவை, உடல் சொல்கிற அறிகுறியை நம்ம என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுது, நம்மளை நாமே மதிக்கிறது இல்லை. அப்புறம் வேற யார் மதிப்பாங்க, வேறு யாரும் மதிக்கிறது. அப்போது இங்கே துரியம் பண்ணும்போது என்னங்க உங்களுக்கு உயிராகவே வருது. அதுக்கு மேலே போகும்போது இந்த ஜீவகாந்தம் தான் என்னதுங்க மனமாக போகுது. இப்போ இங்கே இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா உள்ளே போயிட்டு வரணும்னு முடியாது. கண்ணை மூடிட்டு வீட்டுக்கு போங்க, காஃபி சாப்பிடுங்க, உட்காருங்க, யாராவது வந்தால் ரிலேஷன் பேசுங்க, மறுபடியும் இங்கே வாங்க அப்படின்னு இருந்தால் இந்த உங்களால் வீட்டுக்கு போக முடியுமா, போக முடியாதா? அதே மாதிரி அப்போது நம்மளுடைய வீடு எது மொத்தமாக நம்மளுடைய வீடுங்கிறது என்னங்க, சுத்தவெளி தான் நம்மளுடைய வீடு. அங்கேருந்து தான் நம்ம வந்துடுறோம். சுத்தவெளியிலேருந்து இறைத்துகள் தோன்றி இறைத்துகளிலிருந்து விண்கள் கூட்டு விண்களில் கூட்ட பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களிலிருந்து ஒளி சுவைங்கிற எல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் என்னதுங்க பஞ்சபூதம் கூட்டு தான் ஒரு அந்த பூமிங்கிற ஏரியாவில் அந்த பஞ்சபூதம் ஒரு தாவரம் நம்ம 6 அறிவு முறையில் வந்திருக்கோம். நம்ம அப்போது எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த மனித பிறவி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அத்தனை பதிவுகளும் நமக்குள்ளே இருக்குது. நம்ம 7 பிறப்புன்னு சொல்கிறோம், அதை விட எத்தனை பிறப்பு இருக்குதோ அத்தனையும் நமக்குள்ளே என்ன இருக்குதுங்க இருக்குது. நம்ம ஒன்று நான் பேசுகிறேன் இல்லையா, நீங்கள் தூங்கினாலும் சரி இல்லை இங்கே பார்த்துட்டு இங்கே கவனிக்கலனாலும் சரி, ஒரே ஐயம் என்னதுங்க இந்த மேல் மனம் மூலியமாக பார்க்குறீங்க கேட்குறீங்க. இந்த மேல் மனம் உள்ளே போய் நடுமணத்தில் பதிவாகுது. நடுமணம் என்ன பண்ணுன்னா ஆழ் மனத்துக்கு கொண்டு போகும். சரிங்களா? இந்த நடுமணம் 2ஐயும் இணைக்கிறது இந்த நடுமணம். அப்போ 2ஐயும் இணைக்க அந்த ஆழ்மனத்தில் போய் எல்லா பதிவும் இருக்குது, அங்கே தான் இருக்குது. சரிங்களா? அதில் இருக்கிற நம்ம வினைப்பதிவே தேகம் கண்டாய். இந்த வினைப்பதிவு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய இந்த பிறவி. நம்ம அப்பா அப்பாவுக்கு நம்ம பிறந்தப்போன்னா வெறும் புண்ணியம் மட்டும் பிறந்ததுன்னா பிறவி கிடையாது. நாமளே இப்போ நல்லா எல்லா பதிவும் நம்ம வாழ்நாளிலே எல்லா பதிவும், அதாவது பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே நான் எல்லா பதிவுகளும் நீக்கிறேன். ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பராக தவம் பண்ணி யார்கிட்டையும் கோவப்படாமல் அந்த அறுபது சீரமைப்பெல்லாம் பண்ணி எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு துன்பம் வருதுன்னா என்கிட்ட இருக்கிற வினைப்பதிவு ஒன்று நீங்குதுன்னு அர்த்தம். அப்போ வினைப்பு ஒரு துன்பம் வந்தால் என்ன நினைக்கணுங்க, எனக்கு ஏதோ ஒன்று காரணத்தில் எனக்கு ஒரு செயல் சரியில்லை, எனக்கு பாவம் பதிவு இருக்குது, அப்போ ஒரு பாவம் கழிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்ந்தால் 120 வருஷம் வாழ்ந்தாலும் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாவம் பதிவுலாங்க கழிஞ்சுன்னா அடுத்த பிறவிங்கிறது இல்லை. அப்போ வினைப்பதிவு இருந்தால் தான் அடுத்த பிறவி. அப்போது இங்கே நம்மளுக்கு பிராரப்த கர்மம் கழியுது,
மேலே போய் பிரபஞ்சத்தோடு இணையிறோம். பிரபஞ்சத்தோடு இணையும் போது அதுவும் அப்படியே மாறும். அங்கே வந்து எல்லாத்தோட எண்ணாலையும் இருக்கும். கோழியோட ஆற்றல், நம்மளுடைய ஜீவகாந்தி எத்தனை 800 கோடி மக்கள் இருக்காங்களா, அதோட ஆற்றல், வெளியில் இருக்கிற எத்தனை கோடி சூரியன் குடும்பம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அவ்வளோ அத்தனை பெரிய ஆற்றலும் இந்த பேரீக்க மண்டலம், பிரபஞ்சங்கிற பேரீக்க மண்டலம் மூலம் இருக்குது. அது இங்கிலீஷ் எடுத்தோம்னா காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம், நம்ம யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்கிறோம். நம்ம சாமிஜி அழகாக சொல்லியிருந்தாரு பிரபஞ்சம், சரிங்களா, பிரபஞ்ச இயக்கம். அதுவும் தாண்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேரீக்க மண்டலம். அப்போ அங்கேயே என்னங்க எல்லாத்தோட எண்ணாலையும் நானே இப்போ பேசுகிறேன்னா என்னோட ஜீவகாந்தம் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்ததுலாம் வான்காந்தம். நான் பேசுகிறதெல்லாம் வான்காந்தத்தில் இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க, நான் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறேன். சென்ட்ரலில் இருக்கிறதுல என்னங்க வான்காந்தம். இந்த வான்காந்தம் மூலியமாக தான் உங்கள் காதுக்கு வந்து ஒளியாக வந்து கேட்குது இல்லைங்களா. அப்போ வெளியில் இருக்கிறதுலாம் வான்காந்தம். ஃபஸ்ட்டு எங்கே பதியுதுங்க, வான்காந்தத்தில் பதியும். அடுத்தது நீங்கள் கேட்குறீங்க உங்கள் செல்களில் பதியும். அப்புறம் ஒளியாக போகும்போது உங்கள் ஜீவகாந்தத்தில் பதியும். அப்புறம் என்னதுங்க உயிரில் பதியும். அப்புறம் என்ன பண்ணுதுங்க மூளையில் பதியும். மூளை வழியாக இங்கே சட்டில் வந்து உயிர் மையத்தில் போயிது. உயிர் மையம் தான் கருமையம். கருமையத்தில் பதிஞ்ச முன்னாடி நம்ம எல்லாம் சேர்ந்தது யாருங்க சமுதாயம். அப்போ சமுதாயத்தை பதியும், சரிங்களா. அப்போ எல்லாமே அலை இயக்கமாக இப்போ வர்றது நான் பேசுகிற அப்படிங்க அலையாக வந்துட்டுருக்கு, எல்லாம் பதியும். அப்போது இந்த பிரபஞ்ச பேரீக்க மண்டலமெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நம்ம மேலே 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 போகுது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் புள்ளியாகி மறைஞ்சிருக்கு, தெரியாது இருந்தால் மறைஞ்சி சுத்தவெளி வெறும் கருமை நிறம். அது மட்டும்தான், அங்கே ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே போய் அங்கேருந்து தான் இந்த உயிர் தோன்றிருக்கும் போது இந்த மனசை அங்கே போய் அது இறைநிலைன்னு சொல்கிறார் சாமி. இது இறைநிலை, அனாதி அப்படின்னு நிறைய வார்த்தைகள் அவர் சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போ அதோடு நம்ம டெய்லி தவம் பண்ணி உங்களுக்கு இந்த மனசை அங்கே ஒன்றி போக அந்த தெய்வ நிலையான இறைநிலையோட தன்மைகள் எல்லாம் வருமா. இறைநிலை யாராவது இவன் தப்பு செய்கிறான், இவன் தப்பு செய்யாமல் இருக்கிறான், இவன் கெட்டது பண்ணுறான், இவன் நல்லது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒற்றுமை இல்லாமல் எதுவும் பண்ணாமல் அது கொடுக்காமல் இருக்குதா. எல்லாத்துக்கும் ஈவனாக தான் கொடுக்குது இறைநிலை. ஆனால் நாம் தான் மனுஷன் தான் என்ன பண்ணுறோம், அவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், அவன் முட்டாது, நான் அறிவாளி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், நாம் தான் பண்ணுறோம். இறைநிலைக்கு எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த மனசை அங்கே போய் லைக்க ஒரு சுத்த வழியோட லைக்க இறைநிலையோட தன்மையை தான் இங்கே நம்மளுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும் போது இந்த அருமுறைகள்லாம் என்ன ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் என்னங்க ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா நீங்கிடும். அப்போ என்ன பேராசை என்ன ஆகுங்க, ஆசைப்படாத மனசு, எனக்கு வேணும்னு போதும் மற்றவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய மனம் வந்து அந்த சினம் வருமா. உங்களுக்குள்ளேயே இறைநிலை இருக்குது. அது எப்படி உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஓட்டங்கள் நமக்கு தெரியும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம். அடுத்தது உயிர் ஓட்டம். உயிரை நம்ம கண்ணெல்லாம் பார்க்க, காற்றுலேயே நம்மளால் பார்க்க முடியல, கண்ணால் பார்க்க முடியாது. பட் காற்று வீசினாலும் நம்மளால் உணர முடியும் இல்லைங்களா. அதை விட நுண்ணியது உயிரையும் நம்மளோட உயிர்லேருந்து வர்றால தான் மனசு. உயிரையும் உணரதான் முடியுது, மனசையும் உணரதான் முடியுது. நம்ம எல்லாம் கண்ணால் பார்க்க முடியதில்லை. ஆனால் ஒரு மனசு வந்து ஒரு புள்ளியில் ஒடுங்கவும் முடியும், அண்டங்கள் வரையிலும் விரிவும் முடியும். இந்த மனசுக்கு மட்டும் அவ்வளோ பவர்ஃபுல்லான மனசை நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் கெட்டாமல் நம்ம இல்லையா. இந்த அறுகுணங்கள் நம்ம மனசு இதாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினம் தழுத்தலாகி உங்களுக்கு வந்து அந்த பொறுமை வந்து கடும்பட்டு போய் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சுத்தமாக சேர்த்துக்கிறது போய் எனக்கு தேவை போதும், என் பையன் வரானா, என் பொண்ணு இருக்கா, அவங்க பார்த்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு சேர்த்து நம்ம சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடுறோம். வாழ்றது பின்னாடி திரும்பி பாருங்களேன், நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்ந்த மாதிரியே இல்லை. என்னமோ போனோம், வேலை செஞ்சோம், குழந்தைங்கள பெற்றோம், மறுபடியும் அவங்களுக்கு தேவையானது அவங்கள படிக்க வச்சோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்புறம் அவங்க குழந்தைங்க பார்க்குறோம், அப்படியே போயிடுது. அது இந்த வெளி உலக பழக்கத்துலேயே ஓடிடுது. மனசுன்னா என்னென்னு தெரியுதே இல்லை, நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து 3 ஓட்டங்கள் தெரியும் இல்லைங்களா. நான் உயிர் ஓட்டம் இப்போ புரிஞ்சுக்க முடியும், அதுலேருந்து வர்றது மன ஓட்டம் நமக்கு தெரியுது. இந்த 5 ஓட்டங்கள் நமக்கு ப்ராப்பராக நடக்குது. இப்போ சாப்பிட்றோம், நினைக்கிறோம், இப்போ உட்காந்துட்ருக்குறோம், 3 ஓட்டங்கள் நடைபெற்று தான் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கு யார் வேலை செய்யும். இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றோம் 7 தாதுக்கள்லாம் மாறி 6வது தாதுவாக சுக்கிலங்கிற ஜீவ வித்துக்கொள்ளுங்கிற 6வது தாதுவாக மாறி உயிர் சக்தியாக மாறுது.
நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக எப்படி மாறுது, யார் அதை உள்ளே செய்ய வைக்கிறது? இப்போ ஹார்ட் இயங்குதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்குது. லங்ஸ்னால் 21,600 தடவை நம்ம சுவாசம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை மட்டும் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடும் விடுது இல்லைங்களா? அது எல்லாமே ஒழுங்காக கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே ஒழுங்கு நடைபெற்றுது. உள்ளே யார் இது அத்தனையும் வேலை செய்யும்? யாரும் செய்யறது எல்லாமே இறைவனுடைய உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு பேராற்றல், அது பேரறிவாகவும் வேலை செய்யுது, காலத்தோடு வேலை செய்யுது. ஒற்றாக இருப்பா 24/7 நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஆற்றலை தான், அந்த பேரறிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இறைவன் சொல்கிறோம். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் தானே இருக்கிறாங்க. நான் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான விஷயம் சொன்னோம்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவன் சும்மா விடுவானா? விடமாட்டான் இல்லையா? அப்போது என்ன பண்ணுன்னா, நான் உங்களை இப்போ திட்டுறேன்னா உங்களுக்குள்ள இறைவன் ஒன்று உங்களை திட்டுறேன்னா இல்லை, உங்களுக்குள்ள இறைவனை திட்டுறேன். அப்போது இங்கே என்ன ஆகுங்க? பாவப்பதிவு வருமா வராது? அதான் சாமி 2 இடத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம சுத்த வழி வரையும் நம்ம மனசை கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம இந்த அறுகுணங்கள்லாம் போய் ஆணவம் கண்மன் மாயங்கிற கர்மாக்கள்லாம் நீங்கிச்சுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இருக்கிற அப்பா வழியாக பரம்பரையாக இத்தனை ஜென்ரேஷன் மூலிமா வந்த கருமையத்தின் மூலிமா வந்த பதிவுகள்லாம் என்னங்க ஆட்டோமேட்டிக்காக கழியும். அப்போ துன்பத்தின் மூலிமா தான் கழியும். வாழ்க்கையில் வர்ற துன்பத்தின் மூலிமா தான் கழியும். யாரோ ஒருத்தர் திடீர்னு வருவான், இந்த அவன் வந்து மோதிட்டு நம்மளே என்ன பண்ணுவான்? அவன் வந்து மோதுவான், ஆனால் நம்மளே என்ன பண்ணுவான்? நான் தான் சரியில்லைன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி திட்டுவான் நம்மளை. அப்போ என்ன இது? அங்கே ஒரு பாவப்பதி கழிவு. அப்போ இந்த மாதிரி தான் துன்பம் வர்றது நம்மளுடைய பதிவுகளை நீக்கிறதுக்குதான்னு சொல்லி மனது உணர்வு. அப்போ அந்த சங்கீத கர்மமும் போயிடுது, பிராரப்த கர்மமும் போயிடுது, ஆகாமிய கர்மமும் போயிடுது. அப்போது மனுஷன் முதல்ல மனுஷனாக இருந்தால் போதும். அதுதான் சாமி சொல்கிறேன். எல்லாருமே பெரும்பாலும் சொல்கிறது மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்கிறது அதுதான். சரிங்களா? அப்போது இப்போ இன்றைக்கி வந்துட்டான், இன்றைக்கி சர்வதேச தியான நாள் தினம் இல்லையா? இது எதனால் கொண்டாடுறாங்க? இத்தனை நாள் நாமெல்லாம் கொண்டாடிட்டு தான் இருந்தோம். ஏன்னா சாமியோடைய இதில் நம்மளுக்கு தெரியுது, நம்ம மனவளக்கலைக்குள்ளே வந்ததுனால நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்போ எல்லாருக்குமே தெரியக்கூடிய சான்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து ஐநா சபையை என்ன பண்ணியிருக்கீங்க? அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. டிசம்பர் 21 என்னன்னா, சூரியன் என்ன பண்ணுதுன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போய் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ரீச் ஆன நாள் தட்சாயன யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியை. இப்போ தெற்கு நோக்கி வந்து புள்ளியில் நின்றுடுச்சு. இப்போ வந்து குளிர்காலம் ரொம்ப ஹையாக இருக்கிற இடம் இந்த இடம். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு நோக்கி அதோட பயணத்தை ஆரம்பிக்கும். அது என்ன பார்த்திங்கன்னா உத்தராயணம். அது வந்து ஜூன் 21 வரும்போது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? யோகா டே வந்து ஆசனங்கள்லாம் பண்ணி இது பண்ணுறது. அப்படி 2 விதமாக சொல்லியிருக்காங்க. இந்த ஏன் இவ்வளோ செலக்டிவாக கொடுத்துருக்காங்கன்னா இதுக்காக, இந்த காரணத்துக்காக. ஏன்னா சூரியன் இல்லாமல் நாம் இல்லை இல்லைங்களா? சூரியன் தான் நம்மளுடைய முதன்மையான இது இல்லைங்களா? அதை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தியானமே கொண்டோம்னா அந்த சாமியெல்லாம் இருந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் இல்லாத காரியத்தினால அவர் என்னென்ன வேதாத்திரியத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரோ, நம்ம அவரை வழிபடுற நம்ம ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஒவ்வொருத்தரும் அவருடைய வேதாத்திரியத்தை எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ, எத்தனை பேர் நாம் எல்லாம் பழகின பின்னாடி வர்றதுங்கிறது வேறு. ஒன்றுமே தெரியாமல் வெளியில் இருக்காங்க இல்லைங்களா? சார் சொன்னாங்க நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொருத்தர் கூட்டிகிட்டு வந்தால் கூட போட்டி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது என்ன ஒரு ஸ்டேஜ் வரையில் ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு பின்னாடி குடும்பத்தில் ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். நம்ம குழந்தைங்க எப்படி, நம்ம ஒய்ஃப் எப்படி, இல்லை நம்ம வாழ்க்கைக்கு துணை எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி என்னதுங்க? தொண்டு வந்து சமுதாய தொண்டுக்கு வந்துடுங்க. ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு தொண்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதோ, இல்லைன்னா இது மாதிரி வேலை தெரிய கருத்துக்களை வந்து ஏதாவது ஒருத்தரோட இப்போ மனதினால் வர துன்பம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. மன துன்பம் தான் இருக்குது. மனசு சரியில்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியில்லாமல் போகும். ஆனால் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அறிவும் மனதுக்கு உடலுக்கு இருக்குது. உடலுக்கு ஏதாவது இருந்தாக்கா மனசு அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் உயிராற்றல் அங்கே கூடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வலி நீங்கிடும். நோய் இருந்தால் நோய் படிப்படியாக நீங்கிடும். அந்த டெக்னிக்கெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் நாமளே என்ன பண்ணுறதில்ல, ஆசிரியர் லெவலில் வந்து நாமளே என்ன பண்ணுறதில்ல, இந்த டெக்னிக்கெலாம் நம்ம பழகவே இல்லை. நான்லாம் டாக்டர்கிட்ட போய் 15-20 வருஷம் ஆச்சு. ஏன்னா இந்த டெக்னிக்கெலாம் தவம் பண்ண என்னன்னா, நான் இந்த அறிவை என்ன பண்ணுதுங்க, நல்லா விழிப்பு நிலைக்கு வருது. உனக்கு
இப்போ தலைவலிக்குதா, திடீர்னு தலைவலிக்குதா, வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பசினால இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒன்று நீ என்ன பண்ணு, ஆசன அந்த ஹோல்ஸை என்னது மூலபந்தம் இருக்கு இல்லைங்களா, அது குடிச்சு விடு, இல்லைன்னா சாந்திதவம் பண்ணு, உடனே பண்ணு போயிடும். உன்னால் கண்டிப்பாக முடியும். எந்த இதுவும் உனக்கு இப்போ வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையா, தொழில் ரீதியாக பிரச்சனையா, மன ரீதியாக பிரச்சனையா, உடனே கண்ணை வந்து உட்காந்து இந்த பிரபஞ்சம் அப்புறம் காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா வானம் தூய்மையாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் நீ தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, நீ தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், இதுவே நீயே குருன்னு கேட்க வேண்டாம். நடந்ததை நடக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நடந்ததாகவே நீங்கள் நினைக்கிறோம். இப்போ என் பையன் வேலைக்கு போகணும் அப்படின்னா என் பையன் வேலைக்கு போய் நல்ல ஒரு சீட்டில் உட்காந்து நல்லபடியாக வேலைக்கு போய் நல்லபடியாக சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் பிரபஞ்சத்திட்ட போட்டுகிட்டே இருங்க, எதிர்பார்க்காதீங்க எப்போ நடக்கணும் எது இருக்குது, அதுக்குன்னு ஒரு காலம் நேரம் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் நடக்கிறதும் இந்த வாழ்நாளத்தில் பதிஞ்சிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்தின் மூலயமா ரொம்ப காலம் எடுக்கிறத ஒரு வருஷம் 2 வருஷம் காலம் எடுக்கிறது நம்ம பதிவு போட்டது மூலயமா 1 மாதம் 2 மாதத்துலேயும் சீக்கிரமாக நடக்கும். ஆனால் நம்மளுக்கு முதல்ல நம்பணும், அதுதான் மெயின். சரிங்களா, சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு இது கொடுத்துருக்காரு. இது எத்தனையும் பார்த்திங்கன்னா மனசு தான் காரணம். மனசோட அலைச்சலை கம்மி பண்ணணும். வீட்டில் செய்யலாம் தான், இல்லைன்னு சொல்கிறதில்ல. வீட்டில் செய்யலான்னு சொல்கிறீங்களே, வீட்டில் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தர் வந்து தட்டி எழுப்பிடுவாங்க, இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது ஒன்று தனிநபராக நம்ம உட்காந்து செய்யும்போது அது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு 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 கேப் வந்துச்சுன்னு வைங்க, மறுபடியும் நம்மளால் அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே நிறைய பேர் இப்போ இருக்கீங்க. நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன், இப்போ தான் தீட்சை சார் இப்போ தானே தீட்சை வாங்கியிருக்காரு, அவருக்கு சரியாக இப்போ கிடைக்கலன்னு வைங்க. இப்போ கூட்டுத்தவமாக பண்ணும்போது ஒரு மனசை என்ன பண்ணோம், எண்ணமைகள் ஓடிட்டே இருக்கும். அப்போ இத்தனை பேர் தவம் பண்ணும்போது இந்த அலைச்சுழல் என்ன பண்ணுன்னா உங்களையும் பார்க்கும். புதுசாக வரவங்களுக்கும் இப்போ அலைச்சுழல்னால புதுசாக வரவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அந்த அலைச்சுழல் தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, உங்கள் மனசு ஓர்மை நிலை பண்ணுங்க. அதுக்கு தான் கூட்டுத்தவம் மெயினாக இருக்குது. அதான் ஐயா சொல்லிகிட்டே இருக்கேன். கூட்டுத்தவம் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கணும், மன்றத்தோடு வாங்க. மன்றத்தோடு வந்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அப்போ உங்களுக்கு தொழில் நிமித்தமாக நிறைய பேர் அனுபவமாகும். குடும்ப பிரச்சனையாக குடும்பத்தில் தான் நம்ம ஷேர் பண்ணும்போது அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். நிறைய தீர்வுகள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம சாமி அழகான ஒரு வேதத்தில குடும்பங்கிறத நமக்கு நிறுவி கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லைங்களா. அப்போ வெளியில் வந்தாவே என்ன சமுதாயப்படுது இல்லைங்களா. அது நம்ம வந்து உண்டாக்கி நமக்கு அனுப்பும். இந்த தியானம் நாள் ஒரு நாள் மட்டும் தியானத்துக்கு ஒதுக்கவே கூடாது. மனசு ஒரு நாளில் உடனே நம்மளால் பழக்கத்திற்காகவும் பழக்கத்துக்கு விளக்கத்துக்கும் நடுவில் தான் மாட்டி சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த ஒரு நாள் இல்லாமல் வீட்லேயும் இந்த காலையில் எழுந்திருக்கீங்களா, முகம் கழுவணும், அது பண்ணணும், இல்லை குளிச்சுட்டு தான் சாமி போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எழுந்திரிச்சிமா 2 டாய்லெட்டு 1 டாய்லெட்டு அர்ஜென்ட்டாக இருக்கா போனோமா, முகம் கூட கழுவ வேண்டியதில்லை. தூக்கம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நாடி சுற்றி பண்ணுங்க, தண்ணோட சுற்றி பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு இந்த மனசை உள்ளே கொண்டு போயிட்டே இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக இது தவம் பண்ண ஐயா சொன்னாங்க இல்லையா, நம்ம வாங்கினத்தை நம்பி ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம தொண்டு மட்டும் நம்முடைய அதை மனசார நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன தேவையானதோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சரிங்களா. அதில் உங்களுக்கு அதான் 9 மையம் தவம்லாம் பண்ணும்போது உடல் ரீதியாகவும் இந்த 7 சக்கரங்களும் வேலை செய்யும். அப்புறம் மேலே இருக்கிற 2 நிலையும் வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா உடல் ரீதியாக எல்லா சக்கரங்களும் வேலை செய்யுது. உடலில் இருக்கிற நோய் வலி எல்லாம் போயிடும். உடல் ஆரோக்கியம் போயிடும். மன இறைநிலையோடு ஒன்றி போகுது. மன ஆரோக்கியம் மேம்படும். இந்த 2 ஆரோக்கியமாக இருந்தாவே என்ன பண்ணுங்க, தனி மனித அமைதி கிடைச்சிடும். தனி மனித அமைதிச்சுன்னா குடும்பம் அமைதியாகிடும். குடும்ப அமைதினா ஊர் அமைதியாக இருக்கும். ஊர் அமைதியான உலக அமைதி. சாமியோட ரோடே வந்து தனி மனித அமைதி, உலக அமைதி. அதை நோக்கி தான் நம்ம போக சொல்லியிருக்கேன். சரிங்களா. அதுக்கு நம்மளுடைய மனதையும் உடலையும் அறிவையும் உயிரையும் நம்ம கவனித்து நாமளே தவறுனா முதல்ல அது நம்மளோட செல்ஃபிஷ், நம்ம செய்யக்கூடிய செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவார் சாமி. அது செல்ஃபிஷ் கிடையாது. நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பத்தை பார்க்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் தொழில் செய்யணும். தொழில் செஞ்சால் தான் வீட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஒரு நல்ல தொழில் எதை விட ஆகிட்டீங்கன்னு வைங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், எத்தனை பேர்த்தோட குடும்பத்தை நீங்கள் வேலை வைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது சமுதாய தொண்டு தானே.
அப்போ நம்மளால் முடியும்னா முடியும் இல்லைங்களா? அப்போ மனதுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. மனதை பற்றி தான் சாமி அர்ப்பணம் கொடுத்துருக்காரு. அவருடைய என்ன கோரிக்கைகளோ என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காரோ அதெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்தி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்போ நடந்து வரணும்னா நம்ம டெய்லி போகிறாங்க வர்றாங்க அப்படியே இருக்கிறாங்க. உடலில் எந்த மாற்றமும் இல்லையா, வயசான மாற்றம் இல்லையே, எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, மற்றவங்க ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்கிறது தான் தியானம். சரிங்களா? ஓகேங்களா? இதை எல்லாம் உள்ள இரையாற்றல்னா அருள் பேராற்றல் கருணினம் உடல் நலம் நீண்ட நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் என்று ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணினம் உடல் நலம் நீளாய்வு நிறை செல்வம் உயர் புகழ் உயர் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணினம் உடல் நலம் நீளாய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அனைவருக்கும் நன்றிங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. சிந்தனை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க வளமுடன். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமிஜி அவர்கள் கனவு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தற்சோதனை, தியானம் செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டது இப்பொழுது நனவாகி கொண்டே வருகின்றது. பார்த்தீங்கன்னா ஜூன் 21 பார்த்தீங்கன்னா உலக யோகா தின விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக தியான தின விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ படிப்படியாக பார்த்தீங்கன்னா அவருடைய கனவு நனவாகி கொண்டே வருகிறது. இப்படி வரும்போது என்ன, கண்டிப்பாக நமக்கு உலக சமாதானம் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக உலக சமாதானம் நமக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு பார்க்கும்போது மகரிஷி அவர்கள் கொடுத்த பயிற்சியை நம்ம கண்டிப்பாக அதை கடைபிடிக்கணும். அவர் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தற்சோதனை, இப்போ வர்றது தியானம். அப்போ இந்த நம்ம தவம் தியானம் பண்ணணும்னா ப்ராப்பராக உடற்பயிற்சி செய்யாமல், காயகல்பம் செய்யாமல், தற்சோதனை செய்யாமல் நம்ம தவ நிலைக்கு போகவே முடியாது. உடற்பயிற்சி என்ன சொல்கிறாரு, உடல் தவம்னே சொல்கிறாரு. அப்போ உடற்பயிற்சி செய்யும்போது என்ன நடக்கும், நம்மிடம் உள்ள விலங்கின பதிவுகள் போய்விடும், உடலில் நோய் போய்விடும், உடலில் உள்ள விலங்கின பதிவுகள் என்னது, அந்த தீய குணங்கள் 4 நம்மிடமிருந்து போய்விடும். அந்த 4 தீய குணங்கள் என்னன்னா, ஒன்று பிறரை துன்புறுத்துதல், அதுக்கடுத்து உயிர் கொலை செய்தல், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை பறித்தல், பிறர் பொருளை திருடுதல். இந்த 4 குணங்கள் நம்மிடமிருந்து விலகிவிட்டாலே நம்ம ஓரளவு உடல் நலமும் மனநலமும் நன்றாக வந்துவிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காயகல்பம், அற்புதமான பயிற்சி. நம்மளுடைய இந்த காயகல்ப பயிற்சி செய்யும்போது என்னது, நம்மள உடலில் நோய் இல்லாமல் வாழலாம், முதுமையை தள்ளி போடலாம், மரணத்தை தள்ளி போடலாம். அப்போ அதை கண்டிப்பாக நம்ம காயகல்ப கண்டிப்பாக செய்யணும். காயகல்பத்தில் அற்புதமான ஒரு கவியில் கொடுத்துருப்பார். ஆயகலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார், அனைத்தும் கற்றும் காயகற்ப கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் முன்போகும் உடல் விழுத்தான்னு சொல்லுவார். எல்லா கலையும் கற்றுக்கிட்டு காயகல்பத்தை கண்டிப்பாக கற்றே ஆகணும். இப்போ இன்னொரு கவியில் சொல்லியிருப்பார், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு சித்திக்கும்னு ஒரு கவியில் சொல்லுவார். காயகற்ப யோகமனும் உயிர் செஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து 2 குருவழியே செய்ய செய்ய மரணமில்லா பெருவாழ்வு சித்திக்கும்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த காயகல்பம் நம்ம கண்டிப்பாக செய்யணும்.
அதே மாதிரி தற்சோதனை செஞ்சாலே நம்மகிட்ட உள்ள 6 குணங்களை சீரமைக்க முடியும். நம்மிடம் உள்ள 6 தீய குணங்கள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள் இருந்துச்சுன்னா எங்கே கொண்டு போய் முடியுது? பஞ்ச பாவங்களில் போய் முடியும். பஞ்சமகா பாவங்கள் என்னென்னது? பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு. இப்போ இந்த 5 பஞ்சமகா பாவங்களில் போகக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யணும்னா நம்மிடம் உள்ள ஒரு 5 கட்ட பயிற்சியை நம்ம கண்டிப்பாக செய்யணும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த 5 கட்ட பயிற்சி செய்யும்போது நம்மிடம் உள்ள 6 தீய குணங்கள் 6 நல்ல குணங்களாக மாறிவிடும். அப்போ அடுத்து நம்ம தவத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த 3மே சரியானாலே நம்ம என்ன செய்யணும்னா தவம் நமக்கு அற்புதமாக கிடைக்கும். நம்ம சுத்தவெளி தவம், முக்கியமான தவம், நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கே போவதற்காக வேண்டியதே இன்றைக்கி நல்ல ஒரு அற்புதமான சர்வதேச தியான தின விழா நடந்தது. இன்றைக்கி சொன்னது என்னென்னா எல்லாருமே துரியாதீத தவமே பண்ணணும். ஏன்னா துரியாதீதம் பண்ண என்ன ஆகும்? நம்ம எங்கிருந்து வந்தோமே அந்த சுத்தவெளிக்கு போய் வர்றதவனே. சுத்தவெளிக்கு என்ன தன்மை? அது அன்பும் கருணையும் இருக்கும். அப்போ அந்த அன்பும் கருணைக்கும் போகிறதுக்கு நம்ம இந்த சுத்தவெளி தவமே பண்ணுறோம். அருமையான ஒரு கவி மகரிஷி கொடுத்திருந்தார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு அற்புதமாக சொல்லுவார். இந்த கவியில் என்ன இருக்குன்னா நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயைன்னு ஒரு கவியில் சொல்லியிருப்பார். தான் என்ற செல்வாக்கு பற்றும் தனது எனும் பொருள் பற்றும் தன்முனைப்பாம் ஊனுருவில் உணர்ச்சிகளாய் அருகுணங்கள் எழும் செயல்கள் துன்பம் நல்கும். ஆன்மாவின் இச்செயல்கள் பதிவு பெற்றால் அவையே பழிச்செயல் பறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த 3 ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களை அழிக்க வேண்டும் என்றால் இந்த துரியாதீத தவம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.